Praise God. Hallelujah. கர்த்தர் நல்லவர். Hallelujah. கர்த்தர் மாறாதவர். Hallelujah. Praise God. மல்கியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம். கர்த்தர் சொல்கிறார் 6வது வசனம். நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற பிதாவே, நன்றியப்பா. இந்த மாதத்தின் கடைசி ஆராதனைக்கு நீர் கொடுத்த வசனத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். வசனத்தை ஆவியானவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆவியானவர் என்ன வார்த்தைகளை பகிர்ந்தளிக்க சித்தமாய் இருக்கிறீரோ அந்த வார்த்தைகள் தேவனுடைய மனுஷன் வாயிலிருந்து புறப்பட்டு வருவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகவே இருக்கிறார். நாம் சில சமயங்களில் மாறிவிடுகிறோம். தேவனுடைய உடன்படிக்கையை மீறி விடுகிறோம். ஆனால் கர்த்தர் ஒரு நாளும் மாறவே மாட்டார். ஏசாயாவிலே வாசிக்கிறோம், நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். யோசேப்பை பானபாத்திரக்காரன் ஒருவேளை மறந்திருக்கலாம். ஆனால் யோசேப்பை உயர்த்த திட்டமிட்ட தேவன் எகிப்துக்கு அதிபதியாக அவனை கொண்டு சென்று உயர்த்தினார், ஆசீர்வதித்தார். யோசேப்பின் மூலமாய் ஆபிரகாமின் சந்ததி தலைக்கே கர்த்தர் கிருபை செய்தார். என்னாகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரத்துக்கு நேராய் கடந்து வரலாம். என்னாகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. நாம தான் சில நேரம் பொய் சொல்லிடுறோம். நீதிமொழிகள் 28:20, உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். பொய் சொல்லக்கூடாது. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. அடுத்த வசனம், இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன். அவர் ஆசீர்வதிக்கிறவர். அதை நான் திருப்பக்கூடாது. ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன். அவர் ஆசீர்வதிக்கிறவர். அதை நான் திருப்பக்கூடாது. பிழையம் சொல்றான். 21வது வசனம், அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. அவர் இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதில்லை. தேவன் பரிசுத்தமுள்ள தேவனாக இருக்கிறார். நான் ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அதை நான் திருப்பக்கூடாது.
நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மற்றவர்களை சபிப்பது நம்முடைய வேலை அல்ல. மற்றவர்களை சபிக்க கூடாது. மற்றவங்க சபிச்சா நமக்கு அது நிறைவேறாது. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லலும் இல்லை. இதோ நான் ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அதை நான் திருப்பக்கூடாது. என் தேவன் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரரும் அல்ல. சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. ஏசாயாவின் புஸ்தகம் 55வது அதிகாரத்துக்கு நேராய் கடந்து வரலாம். ஏசாயாவின் புஸ்தகம் கர்த்தர் சொல்கிறார், 55வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ, பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ, அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உம்முடைய வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ, அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. வானத்துக்கு பூமி எவ்வளவு உயரமா இருக்குது, அதை போல கர்த்தருடைய வழிகள் இருக்கிறது, கர்த்தருடைய நினைவுகள் இருக்கிறது, உயர்ந்ததாய் இருக்கிறது. நாம் சிந்திக்கிற வண்ணம் தேவன் சிந்திக்கிறவர் அல்ல. நன்மை செய்ய படியுங்கள், ஏசாயா 1 அதிகாரத்திலே பார்க்கிறோம். நம்முடைய தேவன் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். நன்மை செய்கிறவராய் பட்டணந்தோறும் சுற்றி திரிந்தார் ஏசப்பா. தீமை அநீதி அவரிடத்தில் சுத்தம் அறவே இல்லை. நம்முடைய வழிகளை பார்க்கலும் அவருடைய வழிகள் உயர்ந்திருக்கிறது. நம்முடைய நினைவுகளை பார்க்கலும் அவருடைய நினைவுகள் உயர்ந்திருக்கிறது. நாம் மற்றவர்களை ஆசீர்வதிக்க கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் தேவனுடைய பிள்ளைகள், உலகத்தின் பிள்ளைகள் அல்ல. அவங்க தான் செய்வன வைப்பாங்க. ஒருத்தன் ஆசீர்வாதமாய் இருக்கிறத பார்த்தா அவனை பொறுக்காம அவனுக்கு விரோதமாய் செய்வினை வைப்பாங்க. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லலும் இல்லை. நமக்கு விரோதமாய் யாரும் ஒரு செய்வனை வைக்க முடியாது, அது பலிக்காது. தேவனுடைய அபிஷேகம் உன்மேலே இருக்கிறது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 15வது அதிகாரத்துக்கு நேராய் கடந்து வரலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 15வது அதிகாரம், அதிலே வாசிக்கலாம். 28, 29 வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது சாமுவேல் அவனை நோக்கி, அப்பொழுது சாமுவேல் சவுலை நோக்கி, கர்த்தர் இன்று உம்மிடத்தில் இருந்த இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கிலும் உத்தமனாய் இருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார். உம்முடைய தோழன் தாவீதுக்கு அதை கொடுத்தார். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை. இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை. தான் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை. மனம் மாற அவர் மனிதன் அல்ல என்றார். அவர் மனம் மாற மனுஷன் அல்ல. உம்முடைய ராஜ்ய பாரத்தை கிழித்து போட்டார். சவுல் அரசனே, பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்தவனே, இஸ்ரவேலின் கோத்திரத்தில் கடைசி கோத்திரம், அற்பமான மனிதனை இஸ்ரவேலின் ராஜ்யபாரத்தின் முதல் ராஜாவாக சிங்காசனத்தில் அரியணையில் அமர்ந்து வைத்து என் தேவன் அழகு பார்த்தார். நீர் கீழ்ப்படியாமல் போய்விட்டீரே, அமலேக்கியனை முற்றிலும் முறியடி, ராஜாவை கொன்றுவிடு,
என் ஜனம் எகிப்திலிருந்து கானானை நோக்கி பிரயாணப்படுகிற பொழுது இந்த அமலேக்கியன் என் ஜனத்தை தொந்தரவு செய்தான். என் தேவன் நினைத்து வைத்திருக்கிறார். நம்ம கூட ஒருவேளை மறந்திருக்கலாம், ஆனா கர்த்தர் மறக்கவே மாட்டார். இந்த சவுல் என்ன செஞ்சாரு? ராஜாவை உயிரோட பிடிச்சாரு. முதல் தரமானவைகளை எடுத்து வைத்தார், ஆடு மாடுகளை. சாமுவேல் கேட்டா என்ன சத்தம் கேட்குது? ஆடு மாடு சத்தம் கேட்குது. பலி செலுத்துறதுக்காக எடுத்து வைத்தேன். பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம் அல்லவா? பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். உம்முடைய ராஜ்யபாரத்தை தேவன் கிழித்து போட்டார். தாவீதுக்கு அதை கொடுத்தார். ஏசாயா 9:7 அவன் நீதியாய் இஸ்ரவேலை ராஜ்யபாரம் பண்ணுவான் என்று சொல்லி நம்பி அவனுடைய கரத்தில், தாவீதுனுடைய கரத்தில் என் தேவன் ராஜ்யபாரத்தை கொடுத்தார். அவர் பொய் சொல்ல மாட்டார். இரண்டாவது இஸ்ரவேலின் ராஜாவாக தாவீதை அரியணையில் என் தேவன் அமர பண்ணினார். கர்த்தர் சொன்னபடியே செய்து முடித்தார். தேவனுடைய பிள்ளைகளே, வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. உனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை நீ அறிக்கை பண்ண வேண்டும். வாக்குத்தத்தத்தை அறிக்கை பண்ண வேண்டும். வாக்குத்தத்தங்கள் அனைத்தும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அவர் தான் சொல்றாரு, நான் சொல்லியும் செய்யாதிருப்பேனோ, வசனத்தை நிறைவேற்றாதிருப்பேனோ. பாஸ்டர், நீங்க சொல்றது சரிதான், எனக்கு கர்த்தர் சொன்னது இன்னும் நிறைவேறவில்லையே. ஏற்ற வேலை வரும், தண்ணீர் திராட்சரசமாய் மாறும். ஏற்ற வேலைக்காய் காத்திரு. சங்கீத 40 தாவீது அரசன் சொல்றாரு, கர்த்தருக்காய் பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என் பக்கமாய் சாய்ந்து என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார். தாவீதுக்கு வாக்கருளின தேவன் அவனுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றினார். இஸ்ரவேலின் சிங்காசனத்தில் உன்னுடைய கற்ப பிறப்பு எப்பொழுதும் அமர்ந்திருக்கும். யூத ராஜாக்கள் எருசலேமை ஆட்சி செய்தார்கள், இஸ்ரவேல் ஜனங்களை ஆட்சி செய்தார்கள். எப்தா நியாயாதிபதியாயிருந்தார். தலைவர்களின் நாட்கள் கடந்து போனது பிற்பாடு, மோசே யோசுவா நாட்களுக்கு பிற்பாடு நியாயாதிபதிகளின் கரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை ஒப்படைத்தார். எப்தா, சிம்சோன், தெபொராள், அடுத்த ராஜாக்களுடைய காலம். முதல் ராஜாவாக சவுலை அரியணையில் அமர்த்தினார். அவன் கீழ்ப்படியாமல் போனது நிமித்தமாய் ராஜ்யபாரத்தை இழந்து போனான். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில சொன்னது நிச்சயமாய் நிறைவேறும். வாக்குத்தத்தங்களை அறிக்கை பண்ணுங்கள், நிச்சயமாய் அது உங்கள் வாழ்க்கையில நிறைவேறும். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்து நிறைவேற்றாதிருப்பாரோ. யோபுவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்துக்கு நேராய் கடந்து வரலாம். யோபுவின் புஸ்தகம், யோபு சொல்றாரு, யோபுவின் புஸ்தகம் 12வது அதிகாரம், அதிலே வாசிக்கலாம். 12வது அதிகாரத்திலே 13வது வசனத்தை வாசிக்கலாம். அவரிடத்தில் ஞானமும் வல்லமையும் எத்தனை அதிகமாய் இருக்கும். அவரிடத்தில் ஞானமும் வல்லமையும் எத்தனை அதிகமாய் இருக்கும். அவருக்குத்தான் ஆலோசனையும் புத்தியும் உண்டு. அவருக்குத்தான் ஆலோசனையும் புத்தியும் உண்டு. அவருக்குத்தான் ஆலோசனையும் புத்தியும் உண்டு. சிலர் கர்த்தருக்கே ஆலோசனை சொல்லுவாங்க, இப்படி செஞ்சா நல்லா இருக்கும் ஆண்டவரே,
அப்படி செஞ்சா நல்லா இருக்காண்டவரே. உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, முடிவோ மரணம். நீதிமொழிகளை வாசிக்கிறோம். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, முடிவோ மரண வழிகள். சங்கீதம் 128:1, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அவர் வழிகளில், தேவனுடைய வழிகளில். தேவனுடைய பிள்ளைகளே, எந்த காரியமாய் இருந்தாலும் தேவனிடத்திலே ஆலோசனை பெற்றுக் கொள்ளுங்கள். தாவீதினுடைய வெற்றியின் ரகசியம் எல்லா காரியத்தையும் தேவனிடத்திலே கேட்டு செய்தார். நாமாய் எடுக்கிற முடிவுகள் நம்மை மோசமான பாதைக்கு நேராய் வழி நடத்தும். முடிவு எடுக்கக்கூடிய வேலையை கர்த்தருடைய கரத்திலே கொடுங்கள். சங்கீதம் 138:8, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தில் நல்ல கையெழுத்து. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி, கைகளை தட்டி ஆமென் ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? அவர் செயல்பட ஆயத்தமா இருக்கும்போது நீங்க ஏன் செயல்படுறீங்க? கர்த்தர் சொல்ற, யுத்தம் கர்த்தருடையது, நீ சும்மா இருப்பாய். சத்துருக்களை பார்த்து பயப்படாதீங்க. சங்கீதம் 23, சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார், உன் பாத்திரம் நிரம்பி வழியும். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்துருவும் அவனோடு சமாதானம் ஆவார்கள். உன்னுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் உன் சத்துருவும் உன்னோடு சமாதானம் ஆகுவான். நம்முடைய தேவன் சமாதானத்தின் தேவனாய் இருக்கிறார். சமாதானமாய் இருங்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். மலைப்பிரசங்கத்தில் ஏசப்பா சொல்றார். பிலிப்பியர் 4:4 நினைக்கிறேன், வாசிக்கலாம். பிலிப்பியர் 4:4. பிலிப்பியர் 4:4. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அதுல 7வது வசனமா? அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ அதுக்கு முந்தின சமாதானம். வசனம் 6:7. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுடைய இருதயத்தை நிரப்பும். ஏன் கவலைப்படுறீங்க? கவலைப்படுகிறதுனால் எவன் ஒருவன் சரீரத்தில் ஒரு முழத்தை கூட்டவாவது ஒரு முழத்தை குறைக்கவாது முடியுமோ? கவலைப்படாதீங்க. என் பிள்ளையினுடைய எதிர்காலம் என்னவா இருக்குமோ, நீ கவலைப்படுற காத்திலும் கர்த்தர் கவலைப்படுறார்.
உங்கள் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று ஏசாயாவிலே வாசிக்கிறோம். வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கார்ல, பிள்ளைங்களை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கார்ல, நிச்சயமாய் நிறைவேற்றுவார். எல்லா 2 கரங்களை வைத்து யோசனையில் பெரிய ஆராதனை ஆராதனை செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா ஓசன்னா ஓசே வழி நடத்தும் விண்மீனே ஆரா ஒளி வீசு ஆராதனை ஆரா நீங்க பாடுனீங்கல்ல, வழி நடத்தும் விண்மீனே. உங்களுடைய நினைவுகளை காட்டிலும் தேவனுடைய நினைவுகள் எப்படி இருக்கிறது? பெரியதாய் இருக்கிறது. உங்களுடைய வழிகளை காட்டிலும் தேவனுடைய வழிகள் உயர்ந்ததாய் இருக்கிறது. முதல்ல நீங்களா செய்யற காரியத்தை நிறுத்துங்க. கர்த்தருடைய கரத்துல காரியத்தை ஒப்பு கொடுங்க. உனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பா. உனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பா. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை தள்ளாட விட மாட்டார். தாவீது அரசன் சொல்றார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன். ஏசப்பா பேசுறார். உங்களுடைய பாரங்களை ஏசப்பா மேல வச்சிருங்க. உங்க கவலை கஷ்டங்களை ஏசப்பா மேல வச்சிருங்க. ஃப்ரீ, நீங்க விடுதலையா இருங்க. அடுத்து அந்நாள் துக்கமாய் இருக்கவில்லை. ஏன்? கர்த்தரிடத்திலே தெரியப்படுத்தியாச்சு, பெட்டிஷன் போயாச்சு, மனு சாங்ஷன் ஆயிருச்சு, பரலோகத்துல தேவனுடைய கருத்துல சென்றாகி விட்டது. உன் அலைச்சலை தேவன் அறிந்திருக்கிறார். உன் கண்ணீரை துருத்தியிலே தேவன் பரலோகத்திலே அடைத்து வைத்து, நீ விடுற ஒரு சொட்டு கண்ணீருக்கும் தேவன் பதில் அளிப்பார். வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 33வது சங்கீதம். சங்கீதக்காரன் சொல்றான், சங்கீத புஸ்தகம் 33வது சங்கீதம் 10வது வசனத்தை வாசி. கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனையை விருதாவாக்கி, கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனையை விருதாவாக்கி, ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார். ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார். நம்முடைய ஆலோசனை விருதா. கர்த்தரிடத்திலே ஆலோசனை கேளுங்கள். பேசுங்க. உங்க கஷ்டங்களை சொல்லுங்க. சங்கீதம் 118:5, நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் கேட்டருளி என்னை விசாலத்திலே வைத்தார். நெருக்கத்தோட இருக்கிறியா? நெருக்கத்தின் மத்தியில் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறியா? கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, நீ போய் வீட்டில் போய் சமாதானமா இருப்ப, உன் தேவைகள் எல்லாவற்றையும் இயேசு ஏற்றுக்கொண்டா. உன் தேவைகள் சந்திக்கப்படும்.
நம்முடைய ஆலோசனை அவமாக்குகிறார் நம்முடைய தேவன். ஜாதிகள் கத்தர் ஜாதிகளின் ஆலோசனை விருதாவாக்கி ஜனங்களின் நினைவுகளை அவமாக. அடுத்த வசனம், கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும், கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும், அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும், அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும். தாவீதோடு வந்துட்டாங்க சிலர். அப்சலோம் நாட்டை கைப்பற்றிட்டான். எருசலேம்ல இனிமே தாவீது இருக்க முடியாது, கொலை செய்ய தேடுறான் தகப்பனை. சிக்லாக் பட்டணம் அமலேக்கியர் தாவீதோடு வெளியே போயிருந்த நேரத்துல மனைவி பிள்ளைங்க கூட இருந்தவங்க எல்லாத்தையும் சிறை கைதிகளாய் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. பலன் இருக்கிற மட்டும் அழுதாங்க. எவ்வளவு நேரம் தான் அழுறது? பலன் எல்லாம் போச்சு. தாவீதோடு இருந்தவங்களும் அவனுக்கு விரோதமா கல்லை எடுத்து எரிய பார்த்தாங்க. நெடு முழங்கால் நின்று தாவீது கர்த்தரிடத்துல ஆலோசனை கேட்டா, அமலேக்கியரை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா? ஒப்பு கொடுப்பேன். 600 பேர் வந்தாங்க, 200 பேர் பின் வாங்கிட்டாங்க. போசோர் ஆறு அதை கடக்க முடியாம விடாய்த்து போய் 200 பேர் பின் வாங்கிட்டாங்க. வெறும் 200 பேரை கொண்டு போய் அமலேக்கியரை முறியடித்து தேவன் அவருடைய தாவீது தன்னுடைய உடைமைகள் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நல்ல கையை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, நல்ல கையை தட்டி ஆமென் ஹல்லேலூயா. சங்கீத புஸ்தகம் 89வது சங்கீதம். சங்கீத புஸ்தகம் 89வது சங்கீதம். சங்கீதக்காரன் சொல்றான் 34வது வசனம், என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். வானத்துல பாக்குறீங்க, மழை பெய்யறதுக்கு முன்னாடி ஒரு வானவில் தோன்றும், ரெயின்போ. ஏன்? கர்த்தர் சொல்லிட்டாரு, இனிமே ஜலத்தினால நான் பூமியை அழிக்க மாட்டேன். ஒரு உடன்படிக்கை பண்றார். இது நாள் வரைக்கும் கர்த்தர் அந்த உடன்படிக்கையை மீறவே இல்லை. அழிவு உண்டு. மனுஷன் ஒரே தரம் பிறப்பதும் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் நடக்கும். நோவாவின் காலத்தில் என்ன நடந்தது? 120 வருஷம் பிரசங்கம் பண்ணார். மழையே பெய்யாத நேரத்துல கொப்பேர் மரத்துல பேலை கட்டினார். சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டவன் உள்ள வருவான்னு பார்த்தா ஒருத்தனை வரல. சேம் காம் யாபே 3 மகைங்க 3 மருமக்க, அப்பா அம்மா, மொத்தம் 8 பேர் பேலைக்குள்ளே பிரவேசித்தார். தேவன் என்ன பண்ணார்னா கதவை அடைத்தார். சாவி எங்க போயிடுச்சு? பரலோகத்துக்கு போயிடுச்சு. ஏன்னா நோவா இறக்கப்பட்டு கதவை திறந்துருவான். மச்சான் கூப்பிட்டா மாமான் கூப்பிட்டா என்ன செய்யறது? நம்ம சொந்த பந்தங்கள்லாம் ரட்சிக்கப்பட்டுருச்சா? சுவிசேஷம் அறிவிக்க வேணாமா? அழிவு வரப்போகுதே, இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகுமே, சிந்தித்து மனம் திரும்பி அவரை அண்டிக்குள், விரைவுடன் ஓடிவா விண்ணிலே சேரவே, விரைவுடன் ஓடிவா விண்ணிலே சேரவே, வேகமாய் வேகமாய் வேகமாய். தேவனுடைய பிள்ளைகளே, அவர் உடன்படிக்கையை மீற மாட்டார். சங்கீதம் 89:34 தானே, உன் உடன்படிக்கை மீறாமல், என் உடன்படிக்கை மீறாமல் என் உதடுகள் விரும்பினதை மாற்றாமலும் இருப்பேன். அவர் பொய் சொல்ல மனிதன் மனமாற மனுபுத்திரனும்
அவர் சொல்லியோ வசனித்தோ. 2 கரங்களை வைத்துங்க. உங்க வாழ்க்கையில சொன்னது நிறைவேற போகுது. டயம் வந்துருச்சு, நேரம் வந்து விட்டது. எல்லா 2 கரங்களை வைத்து கர்த்தர் சொன்னதை அறிக்கை பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் சொன்னதை அறிக்கை பண்ணுங்க. நிச்சயமாய் அவர் விரும்பினதை மாற்ற மாட்டார். அவர் வாயிலிருந்து சொல் வந்ததுன்னா அது நிறைவேறியே தீரும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. 35வது வசனம். ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன், தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். அடுத்த வசனம். அவன் சந்ததி என்றென்றைக்கும் இருக்கும். அவன் சந்ததி என்றென்றைக்கும் இருக்கும். அவன் சிங்காசனம் சூரியனைப் போல எனக்கு முன்பாக நிலை நிற்கும். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். பொய் சொன்னாரா? சொல்லுங்க. ஆசா, எசேக்கியா, எத்தனை யூத ராஜாக்கள், சாலமோன், எத்தனை யூத ராஜாக்கள். அந்த யூத வம்சத்தில் இயேசு ராஜாவாய் தோன்ற விளாத்து கேட்டான். ஏசப்பாவை பார்த்து, நீ யூதருக்கு ராஜாவாம், நீ சொல்லுகிறபடியே நான் ராஜாதான். தேவன் பொய் சொல்ல மனிதன் அல்ல. உன் வாழ்க்கையில கர்த்தர் சொன்னது நிறைவேற போகிறது. கர்த்தர் சொன்னது நிறைவேற போகிறது. யாக்கோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்துக்கு நேராய் கடந்து வரலாம். யாக்கோபின் புத்தகம் 1வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். 17. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. எங்கிருந்து வருது? எங்கிருந்து வருது? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த தேவனிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். நான் ஒரு வங்கியை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். பரலோகம் அதனுடைய வங்கியின் பெயர். நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா அந்த பரலோகத்தின் வாசலை திறந்து உன்னை இடம் கொள்ளாமல் போக மட்டும் என் தேவன் ஆசீர்வதிக்க, என் தேவன் உண்மையும் ஜீவனும் உள்ளவராய் இருக்க. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நமக்கு எங்க இருந்துங்க ஒத்தாசை? பரலோகத்திலிருந்து. மல்கியா 3:10 வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டேனோ? இடம் காணாது. நீங்க விரிவாக்கம் பண்ணுவீர்கள். அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் நகர்ந்து செல்வீர்கள். உங்களுடைய சபை இடம் கொள்ளாமல் போக மட்டும் நிரம்பி அடுத்த இடத்துக்கு கடந்து போவீர்கள். விசுவாசிக்கணும். ஏன்? பரலோக வங்கி எனக்கு இருக்கிறது. பரலோகத்துல திறந்தார்னா என் தேவன் என்ன பண்ணுவாரு? இடம் கொள்ளாமல். பரலோகம் திறந்துச்சுன்னா என்ன ஆகும் சொல்லுங்க? பரலோகம் திறந்துச்சுன்னா என்ன ஆகும்? இடமே காணாதுங்க, இடமே காணாது. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. வானத்தை பாருங்க.
எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. அம்மோன் புத்திரர், மோவா புத்திரர், கிழக்கத்தி தேசத்தார் யோசபாத்துக்கு விரோதமாய் வந்தார்கள். என்ன செய்வதென்று எங்களுக்கு தெரியவில்லை, எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. தெய்வ பிள்ளையே, ஒரு ரகசியத்தை சொல்றேன். உன் தேவைக்கு நீ வானத்தை பார்த்தேனா, நீ பரலோகத்தை பார்த்தேனா, நிச்சயமா என் தேவன் பரலோகத்தை திறப்பாரு. உன் வீட்டுக்கு மேல வந்து ஆசீர்வாதத்தின் மலை கொட்டுன்னு விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை கையை தட்டி ஆமென், 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 ஆமென். Praise God. சங்கீதம் 85:12. சங்கீதம் 85க்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம். சங்கீத புஸ்தகம் 85:12 வாசிக்கலாம். கர்த்தர் நன்மையானதை தருவார், கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். கர்த்தர் நன்மையானதை தருவார். எந்த தகப்பனாவது பிள்ளையானவன் தன்னிடத்தில் மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ? புத்தியுள்ள தகப்பன்மார் தங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற பொழுது பரலோகத்தின் பிதாவானவர் உங்களுடைய தேவைகளை சந்திக்காமல் இருப்பாரோ? பொல்லாத தகப்பன்மார் உங்களுடைய பிள்ளைங்களுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கிறீங்கல்ல, உங்க பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருக்கணும் விரும்புறீங்கல்ல, நிச்சயமா நிறைவே. கர்த்தர் மீனை கேட்டா பாம்பை கொடுக்கிறவர் அல்ல. ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அதை நான் திருப்பக்கூடாது. ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அதை நான் திருப்பக்கூடாது. பிலேயாம் போய் நின்னா, சபிக்கணும் நின்னா. இஸ்ரவேல் கோத்திரம் அழகழகாய் கோத்திரம் கோத்திரமாய் அவங்க பார்க்கும்போது அழகாய் இருக்கும்போது, யாக்கோபே உன் வாசஸ்தலங்கள், இஸ்ரவேலே யாக்கோபே உன் வாசஸ்தலங்கள், இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்கள், எவ்வளவு அழகான. அவை பரவி போகிற ஆறுகளை போல, கர்த்தர் நாட்டின சந்தன மரத்தை போல, நதியோரத்தில் இருக்கிற தோட்டத்தை போல ஆசீர்வாதமாய் இருப்பா. நதியோரத்தில் இருக்கிற தோட்டத்துக்கு தண்ணி ஊத்தணும்னு அவசியம் இருக்கா? அதனுடைய வேர்கள் என்ன செய்கிறது? ஸ்ட்ராங்கா வலிமையாக அடித்தளமிட்டு இருக்கிறது. அதனுடைய வேர்கள் நீரோரமாய் உறிஞ்சி அவைகள் பசுமையும் புஷ்டியுமாய் இருக்கிறது. அப்படி கர்த்தர் ஆசீர்வதிக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார். உங்களுடைய எல்லைகள் விஸ்தாரமாகும் என்று கர்த்தர் சொல்கிறார். உன்னுடைய பிசினஸ், உன்னுடைய தொழில் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் விசுவாசத்தோடு தொழிலை துவங்குங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், காற்றையும் காண மாட்டாய், மேகத்தையும் காண மாட்டாய், வாய்க்காலிலே தண்ணீர் இருக்கும். எப்படிங்க இருக்கும்? என் தேவன் அற்புதத்தின் நாயகர். நீ எகிப்து தேசத்தை கடந்த போது நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்போவே. சங்கீதம் 78வது சங்கீதம், சங்கீத புஸ்தகம் 78. ஆசாப் சொல்ற 69வது வசனத்தை வாசிக்கலாம். 69வது வசனம். தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தை மலைகளைப் போலவும், தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தை மலைகளைப் போலவும் என்றைக்கும் நிற்கும்படி, என்றைக்கும் நிற்கும்படி தாம் அஸ்திபாரப்படுத்தின பூமியை போலவும் கட்டினார். பரலோகத்தை யாராலையும் இடிக்க முடியுமா? அது மாதிரி உன் வீட்டை யாராலையும் இடிக்க முடியுமா? அவர் கண்மலை. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்,
பாதாளத்தின் வாசல்கள் அவைகளை மேற்கொள்வதில்லை. ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். உன்னை எவனும் இடிக்கவே முடியாது. ஏன்னா நீ கற்பாறையின் மேலே உன் வீட்டை கட்டி இருக்கிற. பரலோகத்தை ஸ்ட்ராங்கா கத்தர் வலிமையாக அடித்தளமிட்டு இருக்கிறார். அதை ஒருவனால அசைக்கவே முடியாது. இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் எவனும் நொறுங்கி போவான். விசுவாசிக்கிறீங்களா? அப்படி விசுவாசிக்கிறவங்க வலது கையை எடுத்து உதித்து காமிங்க தேவனுக்கு நேராக. வலது கையை எடுத்து உயர்த்தி காமிங்க தேவனுக்கு நேராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம். யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளலாம். யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 27வது வசனம். யோவான் பிரதியுத்தரமாக பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். பரலோகத்திலிருந்து ஒருத்தனுக்கு என்னது கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றை என்ன செய்ய மாட்டான், பெற்றுக்கொள்ள மாட்டான். வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். வானம் என்ன செய்யணும், திறக்கணும். வானத்தை நோக்கி பார்க்கணும். பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். கர்த்தாவே, என் வானத்தை, என் வீட்டுக்கு மேல உம்முடைய வானத்தை திறங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. அவர் திறந்தார்னா போதுங்க, இடமே காணாதுங்க, இடமே காணாது. கர்த்தர் சொல்றாரு, உன்னை இடம் கொள்ளாமல் போக மட்டும் நான் ஆசீர்வதிப்பேன். இடம் கொள்ளாமல் போக மட்டும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உன்னை ஆசீர்வதிப்பேன். சங்கீத புஸ்தகம் 136வது சங்கீதம். சங்கீத புஸ்தகம் 136 5வது வசனம். வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள். வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் தேவ கிருபை என்றும் உள்ளது. எல்லாரும் எழுந்து நிற்கலாம். அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போ. நம்மளே எழுந்து நிற்கலாம். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் எல்லாரும் நின்னவர்களாக எழுந்து நின்னவர்களாக. புலம்பலின் புஸ்தகம் 3வது அதிகாரம். புலம்பலின் புஸ்தகம் 3வது அதிகாரம். எரேமியா சொல்றாரு 3வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. எத்தனையோ பேர் இவன் அழிஞ்சிருவான், இவன் ஒண்ணுக்கும் இல்லாம போயிருவான். கர்த்தர் மேல நீ அடித்தள அமைச்சிருக்க, நீ பயப்படவே பயப்படாத. நீ நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பது தேவனுடைய சுத்த கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. எல்லாம் நான் சொல்லுங்க, நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பது தேவனுடைய சுத்த கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. கர்த்தர் சொல்றாரு, அநேக நாட்களா இன்னை பலகீனப்பட்டிருக்க, அந்த பலகீனம் மாறும்னு கர்த்தர் சொல்ற. நீ நிர்மூலமாகாதிருப்பது தேவனுடைய சுத்த கிருபை. நிற்பது எது? நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. விசுவாசிக்கிறவங்க அப்படி கரங்களை பேத்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க எல்லாரும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இம்மட்டும் என்னை நடத்தி வந்து
இம்மட்டும் என்னை நடத்தி வந்தி கோடி நன்றி. அனுதினம் என்னை ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு வாழ்வளிக்கும் வாழ்நாளெல்லாம் ஜெயம் கொடுக்கும் ஜெயம் கொடுக்கும் வாழ்வளிக்கும் வாழ்நாளெல்லாம் சோத்ரம். அல்லேலூயா அல்லேலூயா உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும். அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். வாழ்நாளெல்லாம் சோத்ரம். என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் தூங்குவதுமில்லை உறங்குவதுமில்லை. என் தேவாதி தேவன் தூங்குவதுமில்லை உறங்குவதுமில்லை. என்னை அவர் கண்ணை சத்தியத்தின் பாதையினை நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியால் பரிசுத்த ஆவியால் பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பெயரில் என்னை உண்டாக்கிய உறங்குவதுமில்லை. என்னை உண்டாக்கிய என்னை உண்டாக்கிய நல்லாவில நரம்பி என்னை உண்டாக்கிய இம்மட்டும் என்னை நடத்தி வந்தி
பாஷைகளை பேசு. ஓ ரகுனா ஷிகாரா லதுனா கரபலா ஷபரபா சந்தனா ரிபானா ரியாத்தரா லகதரபா. உன் கட்டுகள் விடைகிறது, உன் கட்டுகள் விடைகிறது. உனக்கு விரோதமாக ஐயப்படுகிற எந்த ஒரு ஆயுதம் வாய்க்காது, வாய்க்காது, வாய்க்காது. நீ கீழாக மாட்டாய், மேலாவாய். நீ வாழல்ல, நீ தலை. நீ வாழாகாமல் தலையாவாய், கீழாகாமல் மேலாவாய். உன்னை அற்புதம் நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல. நல்ல கரங்களை தட்டி ரிசீவ் பண்ணு. நல்ல கையை தட்டி ஆவில நிரம்புங்க. சற்று நேரம் அந்நிய பாஷைகளை பேசுங்க, அந்நிய பாஷைகளை பேசுங்க. இன்னொரு விஷயம், இம்மட்டும் என்னை நடத்தி வந்து எல்லாரும் ஆவில நிரம்பி நல்ல கையை தட்டி உன் வாயை விரிவாய் திற, அப்பொழுது நன்மையால் நிரப்புவேன் கத்த சொல்ற. யாரும் மௌனமா கையை தட்டிக்கிட்டு நல்ல சத்தமா பாடுங்க. ஹல்லேலூயா. இம்மட்டும் என்னை நடத்தி வந்து ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இம்மட்டும் ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என் ஜீவனுள்ள, என் ஜீவனுள்ள இயேசுவே, என் ஜீவனுள்ள இயேசுவே, என் ஜீவனுள்ள என் ஜீவனுள்ள ஆவில நிரம்பி என் ஜீவனுள்ள இயேசுவே, என் ஜீவனுள்ள. ஓ ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை இறங்கி இருக்கிறது, கர்த்தருடைய வல்லமை இறங்கி இருக்கிறது. வியாதி கடந்து போகிறது, வியாதி கடந்து போகிறது. கலகினமே உன்னை எச்சரிக்கிறேன், இயேசுவின் நாமத்திலே போ, இயேசுவின் நாமத்திலே போ. முடக்கு வியாதி இயேசுவின் நாமத்திலே போகிறது. முதுகு வலி இயேசுவின் நாமத்திலே போகிறது. ஓ கிட்னி ப்ராப்ளம் இயேசுவின் நாமத்திலே ஹீல், ஹீல். சுகமடைகிறாய், சுகமடைகிறாய், சுகமடைகிறாய். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். ஹல்லேலூயா. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே நன்றி அப்பா. இந்த மாதத்தின் கடைசி ஆராதனை எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் சோதரம். இம்மட்டும் எங்களை நடத்தி வந்தீரே, உமக்கு சோதம். 7 மாதங்கள் நிறைவு செய்ய கர்த்தர் கிருபை செய்தீரே. சுகபலன் ஆரோக்கியத்தோடு நடத்தி வந்தீரே. நீர் சொல்லி செய்யாதிருப்பீரோ, வசனித்து நிறைவேற்றாதிருப்ப. நீர் பொய் சொல்ல மனிதன் அல்ல ஆண்டவர். நாங்கள் உம்மிடத்தில் ஆலோசனை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய். ஏனென்றால் எங்களுடைய நினைவுகளை காட்டிலும் உம்முடைய நினைவுகள் பெரியதாய் இருக்கிறது ஆண்டவர். எங்களுடைய வழிகளை காட்டிலும் உம்முடைய வழிகள் பெரியதாய் உயர்ந்ததாய் இருக்கிறதப்பா. நாங்கள் உமக்கு ஆலோசனை சொல்ல தேறினவர்கள் அல்ல ஆண்டவரே. எங்களுக்கு ஆலோசனை சொல்லும் யோசனையில் பெரியவரையே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை அப்பா. எத்தனையோ பேர் நாங்கள் அழிஞ்சிருவோம்னு நினைச்சாங்க, ஆனாலும் கர்த்தர் கற்பாறையின் மேலே நாங்கள் வீட்டை கட்ட கர்த்தர் கிருபை செய்தரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் வரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்தில் இறங்கி வருகிறது. வானது எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை பரலோகத்துக்கு நேராய் உங்களுடைய கண்களை ஏறெடுங்கள். எப்பேற்பட்ட உதவியாய் இருந்தாலும், எப்பேற்பட்ட தேவைகளாய் இருந்தாலும், வானத்தில் பலகணிகளை என் தேவன் திறக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தர் உன்னை நினைத்திருக்கிறார். அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். பிள்ளைகளை ஆசீர்வதி. கர்த்தருடைய ஊழியக்காரனான ஆசீர்வதிக்க கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசுவின் கிருபையும்
பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்புல பராமரிப்பு நம்ம அனைவரோடு கூட விசேஷம் உலகெங்கும் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நிலை பெற்று காப்பதாக. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ. வர ஒரு அறிவிப்பு, வர வியாழக்கிழமை இரவு 10